அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதி நிலையம் பிரசன்ன ஜோதிடர் குமரல்ராஜ் பேசுகிறேன். இன்றைய பேர் என்ன பார்க்க போகிறோம்னா, லக்னம் நின்ற நட்சத்திரம் வந்து ஒன்று பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து குருவுடைய நட்சத்திரம் பார்க்கலாம். அதாவது நம்ம லக்னம் வந்து என்ன புள்ளியில் இருக்கோ லான்னு போட்டிருக்கோம். அங்கே வந்து லக்னத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. லக்னம் வந்து நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி இல்லை, லக்னம் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நட்சத்திரம் வந்து குருவுடைய நட்சத்திரமாக, அதாவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருவனுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அதாவது எப்படி அவங்களுடைய இயக்கமெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து பிறந்தவொடனே வளர்கிறோம், வாழ்கிறோம், நமக்கு என்னென்னமெல்லாம் கிடைக்கும், நமக்கு வந்து எது இதெல்லாம் கிடைக்காது, நம்மளுடைய ஆசாபாசங்கள் வந்து எதை நோக்கி பயணமாக இருக்கும். அப்போ இல்லைனாலும் கூட நம்ம கிரகநிலைகள் வந்து திசாபுத்திகள் எந்த மாதிரி இருந்தாலும் அது எந்த ஆசாபாசத்தை வந்து நம்ம நோக்கி பயணிக்கிறோம், இல்லை நமக்கு எது தான் ஃபைனலாக வந்து நமக்கு கிடைக்கும், இல்லை அதை நோக்கி தான் நம்ம இருப்போமா, நம்ம சக்ஸஸ் ஆகுமா, அதாவது ஜெயிப்போமா தோப்போமா, இதில் ஒரு நிர்ணயம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்ன புள்ளி தான். இந்த லக்னம் நின்ற நட்சத்திரம் வந்து நல்லா இருந்துச்சுனாவே கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. இந்த லக்னம் நின்ற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போச்சுனாவே அவங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக தான் இருக்கும். இப்போ குருவுடைய நட்சத்திரம் நம்ம எல்லா நட்சத்திரத்துக்கும் போடுவோம். இப்போ குருவனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா விசாகம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. ஸோ வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நம்ம என்ன ஓட்டங்களும் அதை நோக்கி தான் இருக்கும். நம்ம என்ன செய்கிற தவறுகளோ நன்மைகளோ தீமைகளோ அதை நோக்கி தான் இருக்கும். அதனுடைய அழுத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இது வந்து உங்கள் ஜாதகத்திலேயே நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி இந்த குருவுடைய நட்சத்திரமாக இருந்தால் என்னென்னமெல்லாம் பண்ணும். குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து கேந்திர ஸ்தானங்களில் இருக்கணும், திரிகோண ஸ்தானங்களில் இருக்கணும், ஆட்சி பெற்றிருக்கணும், இல்லை உச்சம் பெற்றிருக்கணும். இப்போ திரிகோணம் அப்படிங்கிறது 1ஆம் இடம், 1, 5, 9. அதேமாதிரி கேந்திர அங்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 7, 10 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேந்திரங்கள். அதேமாதிரி பணபரஸ்தானத்தில் இருக்கலாம். 2ஆம் வீடு, 11ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 11 பணபரஸ்தானங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சமாக இருக்கலாம், ஆட்சி பெற்றும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இதே வந்து பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானங்கள் 6, 8, 12 அப்படிங்கிற மறைவு ஸ்தானங்கள் எல்லா இடத்தை விட இந்த 6ஆம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதீத வலுவாக இருக்கிறது. ஒரு கெட்ட ஸ்தானம், தீய ஸ்தானம்னு சொன்னோம்னா நம்ம எல்லா ஸ்தானத்தை விட இந்த 6ஆம் ஸ்தானம் தான், அங்கே இருக்கிற கிரகங்கள் தான் பலமாக வேலை செய்யும். இப்போ இந்த குரு நட்சத்திரத்தில் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் குரு நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் பெயரும் புகழோட கௌரவமாக வாழக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும். எப்பவுமே குரு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இயக்கம் எப்படி இருக்குன்னா, குழந்தைகளை வந்து நல்லா பராமரிப்பாங்க, குழந்தைகளை பார்த்துக்கூடிய தன்மை இருக்கும், பெரியவங்களை பார்த்துக்குவாங்க, அப்பா அம்மாவை கைவிட மாட்டாங்க. அதேமாதிரி பெரியவங்களுக்கு நிறைய பேர் முதியோர் இல்லங்களும் கூட வச்சு நடத்துவாங்க, நிறைய பேர்த்து பாதுகாப்பாங்க, பல குடும்பங்களை எல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் உதவிகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய செய்வாங்க. அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் பிறந்து அந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் குருவாக இருந்துட்டு நல்ல ஸ்தானங்கள் தான் இதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். அதாவது இந்த எண்ணோட்டங்களாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு உதவி செய்யணும், கற்றுக் கொடுக்கறது, டீச்சிங்கில் இருக்கிறது, ஒரு கௌரவமான தொழில்களில் ஒரு பேங்க் செக்டாரில் இருக்கிறதோ, ஒரு உயர் அதிகாரியாகவே ஒரு இடத்துல இருக்கிறது, எந்த துறையில் வேணாலும் இருப்பாங்க, அது ஒரு உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்க, ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருனுடையது இருக்குது. அதேமாதிரி கோயில், ஒரு ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிர்வகிக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருனுடைய நட்சத்திரம். அதே குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதேமாரி அவங்களுக்கு அந்த ஆசாபாசம் எதை நோக்கியே பயணமாக தான் இருக்கும். எதை நம்ம திசாபுத்திகளோ என்ன இது நடந்தாலும் கூட அவங்களுடைய இயக்கங்கள் ஒரு மாதிரி இருக்கலாம், வாழ்க்கையில் எப்படி வேணால் நடந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த அவங்களுடைய எண்ண ஓட்டம், அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுக்கு கடைசியாக என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த குருவ நட்சத்திரத்தில் தான் விஷயமே இருக்கும். அப்போ அந்த குழந்தைகளை பார்த்துக்கணுங்கிற எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும். தன்னோட பிறந்த குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் குரு நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் மட்டும். ஒருவேளை 6, 8, 12 மறைந்திருந்ததுன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா தலைகளை மாறிடும். பெயர் புகழ் கௌரவம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கேடு விளைவிக்கிற மாதிரி ஆயிடும். குழந்தைகள் அப்படிங்கிறது இவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, பராமரிக்கணும், ஆனால் பராமரிக்க முடியாது. குழந்தைகளே வாழ்க்கைக்கு ஒரு வேதனையாக போயிடும். அந்தளவுக்கு சிரமத்தை உண்டு பண்ணும். பெரியவங்கனால இவங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்தளவுக்கு சிரமங்களை உண்டு பண்ணும். அது 6ஆம் ஸ்தானத்தில் உச்சமாய் வக்ரமானாலும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் தான்.
அப்போ அந்த 6ஆம் ஸ்தானத்தில் உச்சமாய் வக்ரமானாலும் குழந்தைன்னு எண்ணிட்டு தான் இருப்பாங்க. எப்போவுமே வக்ரம்ங்கிறதே அதீத அழுத்தத்தை கொடுக்கறது தான். இப்போ குரு வக்ரமாக இருந்துச்சுன்னா குழந்தை மேலே பற்று அதிகமாக இருக்கும். ஆனால் அது மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது, 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது, 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. இதே பகையாயிரும். ஆண்மகனை வந்து பகை பண்ணுறது தான் அதெல்லாம். அப்போ அவங்கனால துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் வந்து இவங்களை பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுடைய எண்ண ஓட்ட குழந்தை அந்த குழந்தைக்காக தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து நடக்காது. நீங்கள் 6, 8, 12 மறைஞ்சா அது 6ஆம் ஸ்தானத்திலிருந்து உச்சமாய் வக்ரமானாலும் இதே நிலைமை தான். அதே அப்போ அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்தானங்கள் இருக்கணும். இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக அவங்க நிறையா ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, ஒரு நல்ல ஒரு உயர் பதவியில் இருப்பாங்க. உயர் பதவியில் வந்து எல்லா குரு வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறைகளையுமே சொல்லக்கூடியது தான். எல்லா துறையிலையுமே ஒரு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர் வேலையில் இருப்பாங்க. அவங்க ஒரு மேனேஜராக இருக்கக்கூடிய பராமரிப்பு அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு எடுத்துக்குவாங்க. கேஷியர்லாம் இருக்கிற மாதிரி கேஷியரு இந்த மாதிரி பராமரிப்புக்காருடைய ஒரு தொழிலாக ஒரு வேலையாக வந்து இருக்கும். அதேமாதிரி தொழிலாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கௌரவமாக தான் இருப்பாங்க. அந்த கௌரவத்துக்கு இழுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி குருவினுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறப்ப அவங்க வந்து அவங்களுடைய செயல்பாடு இதாக தான் இருக்கும். இன்னொருத்தருக்கு உதவி செய்கிற எண்ணங்களே தான் இருக்கும். அதே ஆசாபாசங்களை அவங்க வந்து தேவைகளை வந்து பூர்த்தி செய்தால் அவங்களுக்கு தேவைகள் இறைவன் வந்து குரு நல்லா இருந்தாவே எல்லாமே கிடச்சிரும், ஈஸியாக கிடச்சிரும். கல்வியில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கணும்னு நினைப்பாங்க. பெரும்பாலும் குரு நட்சத்திரம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கல்வியில் வந்து முதன்மையாக இருப்பாங்க. அவங்க படிப்பில் வந்து முதன்மையாக இருப்பாங்க. எப்போவுமே கல்வியை நோக்கிய பயணமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அறிவு சார்ந்தவங்க, ஏன்னா குருங்கிறது நம்ம அறிவு சொல்லக்கூடியது. அப்போ குரு நல்ல ஸ்தானத்திலிருந்து அறிவாக இருப்பாங்க, நல்ல கல்வி படிச்சிருப்பாங்க, முதன்மையாக தான் இருப்பாங்க, முதல் ரேங்க் எடுத்துப்பாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குறவங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் அந்த குருநடி நட்சத்திரம் வந்து உச்சமாக இருக்கும், ஆட்சி பெற்றிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் என்றைக்குமே சிறந்து விளங்குவாங்க. என்ன சோதனைகள் வந்தாலும், இப்போ 4ஆம் இடமே கெட்டு போனாலும் கூட அவங்களுக்கு வந்து எங்கேயாவது வெளியூர் போய் படிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்தாலுமே அவங்க லக்னம் நின்ற நட்சத்திரம் தான் முடிவு தரக்கூடியதாக இருக்கும். அப்போ லக்னம் நின்ற நட்சத்திரம் நல்லபடியாக இருந்துச்சுனாவே அவங்களுக்கு அந்த செயல்பாடுகள் இயக்கம் நல்லாயிருக்கும், அந்த இயக்கம் நன்மையாக இருக்கும். இல்லைன்னா அந்த இயக்கம் நம்ம படித்தாலுமே நமக்கு உண்டான அறிவு, இப்போ 4ஆம் இடம் நல்லா இருந்து படித்து எல்லாமே கிடைச்ச உடனேயுமே நம்ம அறிவை இழந்த மாதிரி செயலாயிரும். குரு மறைஞ்சா 6ஆம் வீட்டில் இருந்ததுன்னா நமக்கு அறிவு வேலையே செய்யாது, முட்டாளான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும். நம்ம லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி குரு நட்சத்திரங்களாக இருந்து அவர் நல்ல நிலைமையில் இந்த மாதிரி திரிகோணங்கள், கேந்திர ஸ்தானங்கள், பணபரங்கள், ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது, இதெல்லாம் இருந்தாவே நன்மை. அஸ்தமனம் ஆகக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது. இதெல்லாம் தீய ஸ்தானங்கள் 6, 8, 12ங்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஸ்தமனம் ஆகக்கூடாது, நீச்சம் ஆகக்கூடாது. நீச்சமானாலும் வந்து தீய செயல் தான். அப்போ இதெல்லாம் நடக்காது. இதுக்கெல்லாம் அப்படியே நேர் எதிர்மறையாக இருக்கும். அப்போ அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பு மிக்கவங்களாக தான் வாழணும் அப்படிங்கிறது. அவங்களுடைய தொடர்புகளும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நல்ல ஒரு பெரியவங்களாக இருக்கிறவங்களே தான் ஒரு தொடர்பு வருவாங்க. ஒரு அறிவு சார்ந்தவங்க அதான் கூட இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு கற்றுக் கொடுக்கறது, எல்லா இதுலேயுமே எல்லா துறையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங்கிறது எல்லாமே ஒரு ஆசானாக இருக்கக்கூடிய தகுதி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கும். எல்லா இதுலேயுமே எது எடுத்துட்டாலும் நீங்கள் அது ஆன்மீக சம்மந்தம் எடுத்துட்டாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது என்ன தொழில் துறைகளாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒரு கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது நினைப்பாங்க. ஒரு முதன்மையாகவே எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க. தன்னோட கையில் இருக்கிறது வந்து இன்னொருத்தர் கொடுத்து உதவணும்னு நினைப்பாங்க, தானே வச்சுக்கணும். சுயநலம் இருக்காது அவங்ககிட்ட, பொதுநலம் அதிகமாக இருக்குது. எப்பவுமே குருவுடைய நட்சத்திரம் பொதுநலம் அதிகமாக இருக்குது. ஆனால் அது நடக்கணுமில்ல, அந்த பொதுநலம் இருக்கிறது, குழந்தையை பராமரிக்கிறது, நல்லா பார்த்துக்கிறது, இல்லை பெரியவங்களை பார்த்துக்கிறது, நம்ம ஒழுக்கம் கடைபிடிச்சு ஒரு ஆன்மீக நெறிமுறைகள் நடக்குது, இதெல்லாமே குரு மறைஞ்சால் கட்டாயம் அது இருக்காது. குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து இருக்கும். இல்லைன்னா அதனுடைய எதிர்மறையாக தான் அங்கே பார்க்க வேண்டியது வரும். அது இதையே அப்படியே எதிர்மறையாக ஆகும். எல்லாமே அவங்களுக்கு சோதனையாக தான் இருக்கும். ஆனால் எண்ணங்கள் இருக்கும். எண்ணங்கள் இந்த குரு நட்சத்திரம் வந்தாவே எண்ணம் இருக்கும். ஆனால் செயல்படுறதுக்கு நமக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அந்த செயல்பாடு வரும், இல்லைன்னா செயல்பாடு வராது. இப்போ நம்ம முடிவு அப்படிங்கிறது வந்து இந்த லக்னம் என்ற நட்சத்திர புள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். நீங்கள் ஒரு ஜாதகத்தில் எடுத்து பார்த்தாவே தெரியும். நம்ம லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி, லக்னம் என்ற நட்சத்திரம் அவர் வந்து எப்படி இருக்கார், லக்னம் அந்த அதிபதி குரு எப்படி இருக்காரோ அதுதான் அவங்க லைஃப், அதை தான் எண்ணோட்டம் இருக்கும், அது சார்ந்து தான் இருப்பாங்க. நல்லா இருந்தால் நல்லா இருப்பாங்க, கெட்டு போனால் அவங்க வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சாலும் கூட இது விடாது. அந்த இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும். அப்போ இவங்களுடைய எண்ணம் எதுலேயும் எந்த துறையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்வான பதவியில் இருப்பாங்க.
அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இருக்கும். பணம் பொருளாதாரத்துலேயும் ஒரு திருப்திகரமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறையா. இன்னொருத்தருக்கு வந்து கீழே விழுகிறவங்கள அவங்க வந்து தாங்கி பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஏணிப்படியாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க குரு. அதே வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 12 மறைஞ்சிச்சுன்னா அப்படி இருக்கணும்னு நினச்சாலும் கூட அவங்களுக்கு கெட்ட பேரும் அவமானங்களும் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட எண்ண ஓட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நல்லதாக இருந்தால் கட்டாயம் நல்லதாக இருக்கும். அதேமாதிரி டீச்சிங் துறை அப்படிங்கிற ஒரு ஆசிரியராகவும் கூட இருக்கலாம். எந்த ஒரு இதுலேயும் ஆசானாகவும் கூட இருக்கலாம் அவங்க. அந்த மாதிரி அது நம்ம தொழில் ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. அதில் இருந்தாலும் கூட இந்த எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை நோக்கிய பயணமாகவே தான் இருக்கும். குரு அப்படிங்கிறப்ப இதை தான் நினச்சிட்டே இருப்பாங்க. இந்த 6, 8, 12 இருந்துச்சுன்னா அவங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் செயல்படுத்த வந்து விடாது. நீச்சமாகிறது, அஸ்தமனமாகிறது இதெல்லாம் சோதனையாக இருக்கக்கூடியதாக பண்ணிடும். அப்போ அவங்க வந்து ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிப்பாங்க, இறைவனை வந்து நம்புவாங்க. அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் நிறையா போவாங்க நல்ல நிலைமையில் இருந்தால். அதேமாதிரி குடும்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு இதில் ஒழுக்கம் கட்டுப்பாடோடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே குரு மறைஞ்சிட்டாருன்னா அந்த கட்டுப்பாடோ இதோ எதுவுமே இருக்காது. நேர் எதிராக தான் இருப்பாங்க எல்லாமே. அதான் எண்ணங்கள் இருக்கும், செயல்பட விடாது. அந்த எண்ணம் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தில் நின்னா அந்த எண்ணங்கள் தான் அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் அதை செயல்பட விடுறதுங்கிறது நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் மட்டுமே நல்ல ஸ்தானத்தில் வரும். அதனால் அவங்க பெரிய பெரிய நிறுவனங்களும் கூட வச்சுருக்கலாம். பெரிய கல்வி நிறுவனங்கள் நிறையா வச்சுருக்கிறவங்க இதெல்லாம் இருக்கலாம். கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த விலங்குங்கிற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பெரியவங்களை பாதுகாக்கிறது இதெல்லாமே இருக்குது. கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க கல்வி ஸ்தானமே கெட்டு போனாலும் கூட அவங்க வெளியில் போய் படிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த அறிவு சார்ந்த குரு இருக்கிறதுனால நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அதே அவங்கள வந்து உயர்த்தி கொண்டு வந்துடும். அது அந்த மாதிரி பொது அறிவு திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் குருவினுடைய அந்த நன்மையில் பூரா அந்த நல்ல இடத்துல இருக்கிறப்ப எடுத்து கொடுக்கும். அந்த லக்னம் நின்ற நட்சத்திரம் குரு நட்சத்திரமாக இருந்து அவரு நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது. எப்போவுமே என்ன கெட்ட திசைகள் வந்தாலும், கெட்ட திசாபுத்திகள், ஏழரை அஷ்டம் சேர்ந்தாலும் அதையெல்லாம் தாங்கி பிடிச்சு வரக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க மனசு விட மாட்டாங்க. மனம் வந்து தெளிவாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மனசு வந்து தெளிவாக இருக்கும். குரு கெட்டு போயிடுச்சுன்னா அந்த மனம் தெளிவு அடையாது. புத்திசாலித்தனமாக யோசிப்பாங்க. அந்த புத்திசாலித்தனம் இல்லாமல் போயிடும். அறிவு சார்ந்து இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் நல்லா இருந்தாவே யோசித்து ஒன்றொன்றையும் செய்வாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து எதுலேயும் ஏமாற மாட்டாங்க, கரெக்டாக இருப்பாங்க. ஏமாறுறதுங்கிறது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக அது ஒரு ஏமாற்றமாக கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து அடுத்தவங்களுக்கு செய்கிற உதவிகள் நிறைய அவங்க வந்து செய்வாங்க. இந்த மாதிரியான குருவனுடைய நட்சத்திரனுடைய ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அவங்கள எண்ணோட்டங்கள் இதெல்லாமே குடும்பத்தினுடைய பராமரிப்பு இப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே. ஆனால் தீய ஸ்தானங்கள்லேருந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அது சார்ந்து நடக்கவே நடக்காது. எதுவுமே எல்லாமே நினைப்பாங்க, படிக்கணும்னு நினைப்பாங்க, எக்ஸாம் எழுதுன்னு நினைப்பாங்க, எல்லாம் அடுத்தடுத்து உயர்கல்வி போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அதுவும் கூட நடக்கிறதுக்கு தடையாக தான் இருக்கும். அவங்க நினச்சதை நடத்த விடாது. இப்போ லக்னம் நின்ற நட்சத்திரம் தான் நம்மளோட எண்ணோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக காமிக்கும். நம்மளுடைய எது சார்ந்து நம்மளை கொண்டு போய் விடும் அப்படிங்கிற இதே காமிச்சிடும். இப்போ நம்ம ஒரு நட்சத்திரம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து குருனுடைய நட்சத்திரம். குருடைய நட்சத்திரம் வந்து புனர்பூசம், விசாகம், போராட்டாதியாக இருந்தால் இப்படி தான் அவங்களுடைய இருக்கும். நல்ல ஸ்தானங்கள் இருந்தால் நல்லா இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல குடும்பம் இருக்கும், உயர்வான இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க உயர்வானவங்களுடைய ஒரு பழக்க வழக்கங்கள் நெறிமுறைகளோட பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் வச்சுருப்பாங்க. அது அந்த மாதிரி ஒரு போற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாருமே எப்போவுமே கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான புகழ் அப்படிங்கிறது தேடி வந்துடும். அப்போ அதுக்கு குரு வந்து முக்கியமாக வேணும். குரு நல்ல அறிவு சார்ந்து இருக்கிறதுனால அவங்க பேரும் புகழோடு தான் அவங்க வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி குருவினுடைய தன்மைகள் அதிகம் இருக்குது. அந்த மாதிரி லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி வந்துட்டால் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல பெயர்கள் தானாக இயற்கையாகவே வந்துடும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ஓட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், கல்வியில் உயர்ந்து நிற்கணும், தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கணும், பெரியவங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணோட்டம் இருக்குது. அது இல்லாமல் பொதுவாக அப்படிங்கிற அந்த ஏன்னா பொது இதில் இருக்கிற எண்ணங்களும் அவங்களுக்கு வரும். அதாவது அடுத்தவங்களுக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறதும் அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்து நினைக்கக்கூடியவங்க தான் அந்த குருவுங்க. குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் கட்டாயம் அது வந்து பெரிய நன்மைகளாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு புகழ் கௌரவத்தோடு இருப்பாங்க. ஒரு துறையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகத்தில் ஒரு முதன்மையாக இருக்கக்கூடியவங்களாகவே தான் இருப்பாங்க. எப்போவுமே கல்வி நிறுவனங்கள் நிறையா வச்சுருக்கிறவங்களாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஆட்சி உச்சமெல்லாம் ஆச்சுனாலும் கூட கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறதும் கூட நிறையா வச்சுருப்பாங்க. அது எது சார்ந்து வேணாலும் இருக்கலாம். அது ஒரு கல்வி நிறுவனங்கள் ஆன்மீகம் சார்ந்தும் கூட வச்சுருப்பாங்க. ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறதும் கூட இருக்கலாம். கோயில் சார்ந்த பணிகள் இருக்கிறது, கோயில் சார்ந்த பணிகள் இருக்கிறதோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சார்ந்து இருக்கிறதா அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் இருக்கும். ஒரு 60 வயசு 70 வயசு ஆனாலுமே
அந்த எண்ணங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது சார்ந்த பயணங்களோ அது சார்ந்த முயற்சிகளோ தான் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதை சார்ந்து நல்ல ஸ்தானங்கள் தான் அந்த சார்ந்த நன்மைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். தீய ஸ்தானத்திலிருந்து அந்த எண்ணோட்டம் மட்டும்தான் இருக்கும், ஆனால் செயல்பட விடாது, அது நடக்காது. அது ஆனால் எண்ண ஓட்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் அது செயல்படாது. அப்போ அந்த மாதிரி லக்னம் நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த குருநிலை நட்சத்திரமாக இருந்து நல்ல ஸ்தானங்கள் இருந்தால் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இப்படி தான் இருக்கும். அவங்கள பார்த்திங்கன்னா இந்த எண்ண ஓட்டங்கள் தான் அவங்களுக்கு இருக்குது. இதுதான் இந்த பிரதிபலிப்பு தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம். கடைசி வரைக்கும் அவங்களுடைய இந்த பிரதிபலிப்பு தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணமாக இருக்கும். முடிவு காலகட்டத்தில் இந்த பயணத்தை தான் அவங்க மேற்கொள்வாங்க. இந்த மாதிரி எண்ணோட்டங்கள் தான் அவங்கக்கிட்ட இருக்கும். இது சார்ந்தே தான் என்றைக்குமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்குமே பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தை நம்ம கடக்கிறோம். சின்ன வயசு வரும், மத்தியம் வயசு வர்றோம், பெரிய அடுத்து போகிறோம். ஆனால் இவங்களுடைய எண்ணோட்டங்கள் சின்ன வயசை தாண்டி வந்துட்டாவே இந்த எண்ணோட்டங்கள் இதை சார்ந்தே தான் அவங்களுக்கு இருக்கும். அப்போ குருடைய நட்சத்திரத்துக்கு அந்த குருனுடைய சார்ந்து தான் எல்லாமே இருக்குது. நல்ல நிலைமையில் இருந்தால் நல்லதாக தான் இருக்கும், தீய நிலைமையில் இருந்தால் அது தீய இதில் தான் இருக்கும். அதே மாதிரி தவறான வழியிலெல்லாம் அந்த குரு நல்லா இருக்கிறவங்க போக மாட்டாங்க. குரு மறைஞ்சதுனா தான் பார்த்திங்கன்னா சிக்கல். குரு கெட்டு போச்சுனா தான் அவங்க எதையும் யோசிக்க மாட்டாங்க. நல்லதாக நினச்சாலும் கூட அது கெட்டதாக தான் நடக்கும். அப்போ அந்த மாதிரி இயக்கங்கள் பார்த்திங்கன்னா நம்மளை மாற்றும். அப்போ இந்த லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இயக்கம், நம்மளுடைய எண்ண ஓட்டங்களோ, நம்ம அந்த லக்னதாரர் எப்படியெல்லாம் எண்ணம் இருப்பார், என்னவெல்லாம் நினைப்பார், எப்படியெல்லாம் மாறுவார், நம்மளுடைய வெற்றி தோல்வி என்ன, வெற்றி அடைய முடியுமா தோல்வி அடைய முடியுமா, நம் எண்ணங்கள் நன்மையா தீமையா, இது எல்லாம் பார்த்திங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளியே பார்த்திங்கன்னா உணர்த்திடும். ஒரு ஜாதகத்தில் லக்ன புள்ளியை வச்சே பார்த்துடலாம். எல்லாத்தையுமே அதில் ஒன்றிலேயே அடங்கிடும். லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் நல்லா இருந்துச்சுனாவே அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் நல்லா இருக்கும், எல்லாமே கிடச்சிரும். இந்த லக்ன புள்ளி கெட்டு போச்சுனாவே பார்த்திங்கன்னா சிரமந்தான் எல்லாமே. தொழில்ஸ்தானமே நல்லா இருந்தாலும் கூட இவங்க செயல்பட மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு ஆளோட உதவி தேவைப்படும். அப்போ அது என்னங்கிறத நம்ம தெளிவாக ஜாதகத்தில் பார்த்து பார்த்திங்கன்னா முடிவு எடுத்துக்கணும். அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்குறப்ப லக்ன புள்ளி எப்போவுமே பார்த்துக்கணும். லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்துக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா குருடைய நட்சத்திரத்துக்கு இந்த தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.